உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி கடகத்தில் நேச்ச கதியில் இருந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. இந்த 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றவங்க ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த சிம்மத்திலே இருப்பாங்க. இப்போ செவ்வாயை பொறுத்தவரையில் அது இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்துத்தான் நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ கண்டிப்பாக அமையும். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு, கொலை கொள்ளை, அடுத்தவங்க துரோகம் பண்ணுறது, அடிதுடி, இது எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் கெட்டு போனதுனால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது போக ஒவ்வொருத்தரும் ஜெயில் வாழ்க்கை வாழ்கிறாங்க. தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஒருத்தர் தப்பே செய்யாமலும் ஜெயிலுக்கு போகிறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதற்கு காரணமும் அந்த செவ்வாயுடைய ஸ்தான பலன், அந்த செவ்வாய் கெட்டு போனதுனால தான் ஜாதகத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லது அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ மற்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் தீய பலனை தான் கொடுக்கும். ஆனால் மற்ற இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். இல்லை ஏதாவது குரு பார்வை இருந்துச்சு, சுபகிரகங்களுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா இதனாலையும் நல்ல பலனை செவ்வாய் கொடுப்பார். இப்போ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் இது நம்ம நட்சத்திர பலன்களோடு இந்த பதிவை நம்ம சொல்கிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஏதாவது ஒரு சில விஷயமாவது என்னுடைய பதிவின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள். இப்போ மிதுன ராசி, இப்போ மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல பலனை செய்வாரா, கெடுதலான பலனை செய்வாரா அப்படின்னா நல்ல பலன் தான் செய்வார். அப்போ அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்து அதிபதி மிதுன ராசிக்காரங்களுக்கு. இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல நேச்ச கதியில் இருந்தார். அப்போ அந்த செவ்வாய் நேச்சமாகும்போது நல்லா சரிவர இயங்க முடியாது, எதையுமே தைரியமாக பேச முடியாது, தான் பேசக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பேச்சு வராது. அப்போ அந்த இடத்துல அவர் உண்மையை சொல்ல முடியாது. இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசினால்தான் காரியம் சாதிக்க முடியும், அந்த இடத்துல அவர் பேசியிருக்க மாட்டார். அப்போ நல்லதுன்னு போனது எல்லாமே கெடுதலாக தான் முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த செவ்வாய் நேச்ச கதியில் இருந்ததுனால உங்களுக்கு இடம் வாங்குறதுலேயும் பிரச்சனை வந்திருக்கும், வாங்கின இடத்துலையும் பிரச்சனை வந்திருக்கும். இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. இப்போ நான் நேச்ச கதியிலிருந்து இப்போ வெளியில் வந்துட்டார், 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு வந்த அந்த செவ்வாயால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா, இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், கடந்த காலத்துல எல்லாமே விட்டு போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல நடக்கவிருக்கிறது. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். ஒரு வேலைக்கே போகக்கூடாது
வேலைக்கு போகிறதுக்கு பயங்கரமான சோம்பேறித்தனம், ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு ரொம்ப மொடை, பிஸ்னஸுக்கும் போய் பார்க்கறதும் இல்லை, இது மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. கரெக்டாக குளிச்சுட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி பிஸ்னஸ் பார்க்குறக்கு போயிடுவீங்க. ஒரு வேலைக்கு போகணுமா 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக ரெடி ஆகி போயிடுவீங்க. அந்த மாதிரி சுறுசுறுப்பு இப்போ வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல தெளிவு இருக்கும். நம்ம பாடுபடணும், நம்ம கஷ்டப்படணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற வேகம் உங்களுக்குள்ளே வந்துடும். அது போக அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதி உயிர் வாங்கிட்டாரு, உயிரோடு இருக்கிறாரு இப்போ. அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டையே பார்க்கறதுனால அந்த 11ஆம் இடத்து அதிபதியின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அப்போ லாபம் என்பது என்ன? நீங்கள் எங்கே பேசினாலும் சரி, உங்களுக்கு எதிரிகள் வரமாட்டாங்க, துரோகிகள் வரமாட்டாங்க, தொழிலில் லாபம், பிஸ்னஸில் லாபம். நீங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ணுறீங்க, அந்த வெளிநாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அப்போ உங்கள் மக்கள் மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அதே செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாய் பகவான் சனியுடைய வீட்டை பார்க்குறாரு. அந்த சனி வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2 7 என்னன்னா கலஸ்திரஸ்தானம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். இது ரெண்டுமே இப்போ இயங்கும். குடும்பம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தின் மூலியமாக நீங்கள் இழந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இப்போ கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிட்டாங்க, சண்டை சச்சரவு வந்துச்சு, மனைவி கணவன் கூட பேசுறதில்ல, மனைவி பேசலையா அப்படின்னு கணவன் 2 முறை 3 முறை போய் கூப்பிட்டுமே அந்த மனைவி வரல, அப்பா அம்மா வீட்லேயே இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் அந்த மனைவி தன் குடும்பத்தாரை புரிந்து கொண்டு இந்த டைம் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் போய் கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க, கண்டிப்பாக குடும்பம் நடத்துவீங்க. அதே சமயத்தில் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருந்து மனசார பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலுமே நல்லா பேசிக்கிறது இல்லை. சமையல் பண்ணினாலுமே சமையல் அந்த வீட்டில் அந்த மனைவி அந்த சாப்பாடை போட்டு வச்சுட்டு அவர் சாப்பிட்டு போயிடுவார். இப்போ ஆளுக்கு ஒரு ரூமில் தான் படுத்துக்குவாங்க. இது மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே இந்த பீரியடில் மாறும். அப்போ அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 7 8 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல பாக்கியம், நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்போ 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு இல்லைங்களா, மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் சொன்னது தப்பு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 4ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா வக்கரம் அடைஞ்சு பார்க்குறாரு. அப்போ அந்த வக்கரம் அடைஞ்சு பார்க்கறதுனால நம்ம பூமி, நம்மளுக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லைன்னா வீடு வாங்கிறது, இல்லை கார் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த குழப்பமும் இல்லை. இப்போ சனி பகவானும் வக்கர கதியிலிருந்து உங்களுக்கு வந்து அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அது போக அந்த செவ்வாய் பகவானும் செவ்வாயுடைய வீட்டை பார்க்கறது யோகம். இப்போ இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதுபோக மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ அந்த செவ்வாயை தான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால
மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் எதை எதை இழந்தார்களோ, எதை எதை சம்பாதிக்கும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவங்க துணிஞ்சு முயற்சி பண்ணலாம், போராடலாம், ஜெயிப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த ராகு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சாரி, இவங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை குருவும் பார்த்துறாரு. அந்த குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயும் பார்க்குறாரு. இப்போ வந்து ராகு பகவானை குரு பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான யோகம். அப்போ இந்த யோகத்தினால நீங்கள் திடீர்னு உங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க, திடீர்னு டெவலப் ஆவீங்க, திடீர்னு லாபம் வரும், திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், திடீர்னு வேலை ஃபாரின் போகக்கூடிய யோகங்கள் உருவாகும். அப்போ வந்து ஒரு நல்ல அந்தஸ்தும் ஒரு நல்ல மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துடும். திடீர்னு தான் வரும். இது போக இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ், லண்டன், சுவிட்சர்லாந்து, நார்வே, ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சினால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. நீங்கள் வாழப்போகிறீர்கள், வெல்லப் போகிறீர்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இந்த பீரியடில் நீங்கள் வந்து அதே செவ்வாய் பகவானை, முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியடு. அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போக முடியும், அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சஷ்டி நாளையும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி கும்பிட்டு வாங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதுபோக நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க. கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பார்த்து சொல்கிறேன். அதுபோக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கன்னிராசிக்கு வர்றாங்க. அப்போ அதே பீரியடில் அந்த சனி பகவானும் இந்த செவ்வாயை பார்க்குறாங்க. இந்த செவ்வாய் சனி பார்த்து கொள்வது சில ராசிகளுக்கு சரியில்லை. இது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப சரியில்லை. அப்போ இது இந்த செவ்வாய் சனி பார்க்குறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே நாம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறது, இந்த பிரச்சனையில் சிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறது நல்ல விஷயம். கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அதுபோக நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.